முருங்கை மரம் வச்சுருக்கவங்களுடைய பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பளி பூச்சி தான். இந்த கம்பளி பூச்சியை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம அடிக்கடி வந்து மரத்தை செக் பண்ணிக்கணும். எங்கேயாவது மரத்தில் வந்து கம்பளி பூச்சி இருக்கான்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்மளால் எட்டக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அந்த கிளையை வந்து நம்ம உடச்சி விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே கம்பளி பூச்சி இருக்குது. இது ஒரு சின்ன ஸ்டேஜாக இருக்குது. இது வந்து நம்ம இதை உடச்சி விட்ற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது கை கெட்டுற அளவுக்கு இருக்கனால நான் இதை உடச்சி விட்ற போகிறேன். உடச்சி விட்டு எடுத்து போட்டோன்னா மரத்துலேருந்து அது போயிடும். எட்ட முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம சோப்பு தண்ணி ஊற்றலாம். எட்ட முடியாத இடத்துல வந்து நம்ம உடச்சி விட்டுடலாம். இல்லைன்னா தொடப்பம் வச்சு ஒரு முறம் வச்சு அதை தட்டி விட்டிங்கனாலுமே அப்படியே கொத்தாக விழுந்துடும். அதை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு வெளில போட்டுடலாம். அந்த மாதிரி செய்யுங்க. இந்த சோப்பு தண்ணி ஊற்றினோன்னு சப்போஸ் நான் இங்கே சோப்பு தண்ணி ஊற்றினேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கீழே விழுந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அதை பெருக்கி எடுத்து நம்ம பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் அதோடு நம்ம இதை கட் பண்ணி அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டாலுமே நமக்கு அந்த கம்பளி பூச்சி டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ முருங்கை மரம் வச்சுருக்கவங்களுடைய பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பளி பூச்சி தான். உடைச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் கையில் படாத மாதிரி நம்ம பார்த்து உடைக்கணும். அது எந்த கிளைன்னு பார்த்துட்டு உடைக்கணும். மேலே படாமல் எடுக்கணும். பாருங்கள், இந்த கிளையில் இருக்குது. நான் இதை வந்து அப்படியே உடைச்சிக்கிறேன். அசையாமல் நம்ம எடுத்துகிட்டு தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன் நான். இது அப்படியே நம்ம வெளியில் கொண்டு எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம். காவாயிலையோ இல்லை வேறு எதாவது பண்ணணுன்னாலும் தூக்கி போட்டுடலாம். சாகடிச்சிருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா தூக்கி போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இப்போ இருக்கிறது வந்து சின்ன சைஸாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இது ரொம்ப பெருசாக வளர்ந்து நிறைய இடத்துல ரொம்ப பரவிடும். இந்த இங்கே பாருங்கள், ஒன்று கொஞ்சம் திக்காக நிறைய மரத்தில் ஒட்டின்னு இருக்குது. நான் இதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தேன்னா, தொடப்பம் வச்சு தான் எடுக்க போகிறேன். அப்புறம் முறம் எடுத்துக்கிட்டேன். முறத்தை வந்து அதுக்கு நேராக நம்ம பிடிச்சிக்கணும். இந்த ஒரு சின்ன தொடப்பம், ஆனால் கட்டை தொடப்பம் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ எனக்கு பிடிச்சி வாட்டை இல்லாதனால கீழே வச்சுட்டேன் நான். இப்போ அதை அப்படியே தட்டி விட்டோன்னா அதில் விழுந்துடும். இப்போ யாராவது இருந்தால் கூட நம்ம கூட பிடிக்க சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே தட்டி விட போகிறேன். தட்டி விட்டு அப்படியே முறத்தில் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதை தொடப்பம் வச்சு பெருக்கி அப்படியே தள்ளி விட்டுட்டேன். அப்படியே கொத்தா வந்து விழுந்துடுச்சு இது கம்பளி பூச்சி. நம்ம இதை வந்து நெருப்பு வச்சு எரிச்சோன்னா மரம் தான் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துடணும். எட்ட முடிஞ்ச இடத்துல இந்த மாதிரி செஞ்சிடணும். எட்ட முடியாத இடத்துல வேணால் நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கூட எட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம எடுத்து கிளியர் பண்ணிடணும். பாருங்கள், நான் நிறைய கலெக்ட் பண்ணிட்டேன். கம்பளி பூச்சி நிறைய இருக்குது. இந்த கம்பளி பூச்சி இருக்கிற கிளையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு மரத்தில் கம்பளி பூச்சி இல்லை. இந்த கம்பளி பூச்சியை வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகக்கூடியது. அதனால் ஒன்று இருந்தாலும் பாருங்கள், அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படியே குரூப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் ஒன்று நம்ம தட்டினாலுமே அப்படியே சேர்ந்த மாதிரி மொத்தமாக விழுந்துடும். அதனால் இப்படியே கலெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வெளில போட்டுருங்க.